வடிவு குட் மார்னிங். குட் மார்னிங் வடிவு. குட் மார்னிங். என்ன அக்காளும் தம்பியும் சேர்ந்து வந்திருக்கீல? விஷயம் இல்லாமலாம் வருவோம். விஷயத்தோடு தான் வந்திருக்கோம். இனி என்ன பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு தரப்போற? சொல்லு சொல்லு வடிவு. தங்க பிள்ளைகளுக்கு என்ன வேணும், என்ன வேணுமோ அதை செஞ்சு தரேன். நல்ல இனிப்பா இடியாப்பம் செஞ்சு தரியா? அதுக்கு என்ன, செஞ்சுட்டா போச்சு. இடியாப்பம் செய்யறது என்ன பெரிய மலையா? காலையில இனிப்பா சாப்பிடணும் போல இருக்கு தெரியுமா? அதனாலதான் உன்னை தேடி வந்தோம். அக்காவுக்கு பிடிச்ச கொழுக்கட்டையும் எனக்கு பிடிச்ச இடியாப்பமும் செஞ்சு தரியா? தேங்காய்ப்பு போட்டு நல்ல சீனி போட்டு அப்படியே இனிப்பா தந்தேன்னு வச்சுக்கோ, நாக்குக்கு ருசியா இருக்கும். அதுக்கு என்ன, தந்துட்டா போச்சு. இது என்ன பெரிய கம்பு சூத்திரமா? செத்த நேரத்துல பண்ணி ஆச்சி எடுத்துட்டு வரேன், சரியா? உன்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. எம்புட்டு சுறுசுறுப்பா டக்கு டக்கு டக்குன்னு கேட்ட உடனே செஞ்சு தர தெரியுமா? அத்தை அத்தை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன, இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கியே, காஃபி வேணுமா? ஐயோ அத்தை, அதெல்லாம் இல்லை. முதல்ல பசங்களை அனுப்புங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். குட்டிலா, நீங்க போய் விளையாடுங்க. ஆச்சு 10 நிமிஷத்துல உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு எடுத்துட்டு வரேனே. ஓகே வடிவு. சீனி கொஞ்சம் தூக்கலா இருக்கணும், சரியா? சரி சரி, போய் விளையாடுங்க. என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? அடுத்தால சுப்புலட்சுமி என்னத்தையும் கிளப்பிட்டாளா? ஐயோ அத்தை, இப்ப சுப்புலட்சுமி இல்ல, இப்ப கிளப்புனது சில்பா. என்ன சொல்ற? சில்பாவா? அவ என்னத்த பண்ணி தொலைச்சா? என்னாச்சு? ஐயோ அத்தை, நாமெல்லாம் அவ குழந்தை உண்டாயிருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவ யாருக்கும் தெரியாம குழந்தையே கழிச்சிட்டு வந்து நிக்கிறா. என்னடி சொல்ற? குழந்தையே கழிச்சிட்டாளா? யார்கிட்ட கேட்டு இந்த காரியத்தை பண்ணினா? என்ன உளறீங்க? ஐயோ அத்தை, உளறல, உண்மையதான் சொல்றோம். நீங்க வேணும்னா போய் அவகிட்ட விசாரிங்க, அப்பதான் என்ன ஏதுன்னு தெரியும். அடி பாவி சண்டாடியலா, என் குடிய கெடுக்கிறதுக்குனே எனக்கு மருமவளா வந்து வாச்சிருக்காளுவல. என்ன ஏதுன்னு இப்பவே போய் விசாரிக்கிறேன். அப்புறம் இருக்கு அவளுக்கு, நான் போய் வச்சுக்கிறேன் கச்சேரிய. திலகி நீ போ, நான் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன். சரிக்கா, சீக்கிரமா வா. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நடக்குது? நீ குழந்தைய கழிச்சிட்டேன்னு சொல்றாங்க, உண்மையா? அது வந்து இப்பா, என் ஆத்திரத்தை கலப்பாத. வாயை திறந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அது எங்க 2 பேத்துக்குள்ள சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அவரு என்ன சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. எனக்கான நேரத்தை ஒதுக்கவும் மாட்டேங்கிறாரு. எனக்கான ஜாபை கொடுக்கவும் மாட்டேங்கிறாரு. அதான் நான் இந்த குழந்தைய பெத்துக்கிட்டா சரி வராதுன்னு குழந்தைய அபார்ட் பண்ணிட்டேன். என்னடி சொன்ன? என்ன சொன்ன? எவ்வளவு ஈஸியா உங்க சீரியல்ல நடக்கிற மாதிரி அப்படியே சொல்ற. இங்க அவன் குழந்தை இல்லைன்னு கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு அலைதான், மரமா தொட்டில் கட்டி போட்டுட்டு அலைதான். நீ என்னன்னா ஈஸியா கிடைச்ச குழந்தைய அப்படியே தூக்கி எறிகிற மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்க. இந்த வீட்டுல மருமவளா நீ? உன்னே நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. உன் மேல என் கை படுறத நினைச்சாலே எனக்கு தலையெல்லாம் சுத்துது. என்னடி பொண்ணு நீ? என்ன பொண்ணு நீ? குடும்ப பொண்ணுதானா? கேவலமா இல்ல உனக்கு இப்படி சொல்றதுக்கு? என் மகன் கிட்ட கேட்டியா? அவன் சரின்னு சொன்னானா? இல்ல என்கிட்ட கேட்டியா? யாருக்கிட்டையும் கேட்காம உன் இஷ்டத்துக்கு இந்த காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்க. நீங்க பாருங்க, நீங்க என் மாமியாரா இருக்கலாம், அதுக்காக என் சொந்த விஷயத்துலலாம் நீங்க தலையிட வேண்டாம். இந்த குழந்தைய பெத்துக்கணுமா வேண்டாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும். இந்த வீட்ல வேற யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. அடியே, என்ன பேச்சு பேசுற? அதுவும் என் மருமவளை பார்த்து. இங்க பாரு, இந்த வீட்ல இருக்கணும்னா ஒழுங்கு மரியாதையா இரு, இல்ல பொட்டிய கட்டிக்கிட்டு உன் ஊரு பம்பாய்க்கே இடத்த காலி பண்ணு. நீங்க சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும். சில்பா, வாய மூடுறியா? ஆரஞ்சு பல்லுகளெல்லாம் கலத்துட்டா.
என்ன இது உங்க வேலை தானே? மனசு நிறைஞ்சிருக்கும்ல, கிளம்புங்க. இங்க பாருங்க, உங்க டாக்டர் புத்திய உங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சுக்கோங்க, என்கிட்ட காட்டாதீங்க. எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நான் செய்வேன். நான் ஒன்றும் உங்ககிட்ட வந்து கலைக்கல, எனக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்கேன். இது எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை, அதுல நீங்க யாரும் தலையிட வேண்டாம். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஏய் வாய மூடு, இல்லனா பல்ல கழுத்தி போடுவேன். என்ன பேசுற? அவங்க என் அண்ணி, அவங்களுக்கு கொடுக்கற மரியாதைய கொடுத்துதான் ஆகணும். அதை விட்டுப்பட்டு எங்க அம்மாவை எதிர்த்து பேசுவியா? முதல்ல நீ ஒழுங்கா புருஷனை நடந்துக்கோ, அப்புறம் மத்தவங்களுக்கு வக்காலத்து வாங்கலாம். இங்க பாரு, நீ ஒழுங்கா புருஷனை நடந்துக்கிற வேலையை மட்டும் பார்த்தா போதும். நீ ஒழுங்கான புருஷனா இல்ல, பின்ன எப்படி நான் பிள்ளைய உனக்கு பெத்துக்க முடியும்? என்னடி பேசுற? என்ன பேசுற? என் மகனை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேப்பியா? இங்க பாரு, தொலைச்சு போடுவேன், தொலைச்சி. ஒழுங்கு மரியாதையா வாய மூடிக்கிட்டு இருக்கிறதா இருந்தா இரு, இல்ல ஊரை பக்கம் போ. இங்க பாரு, இந்த வீட்டுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு. உன் இஷ்டத்துக்கு ஆடுறதா இருந்தா இங்க ஆடாத, ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ. என்ன சுப்புலட்சுமி அக்காட்ட பூச்சாண்டி காட்டுற மாதிரி என்கிட்ட காட்டுறீங்களா? அவங்க படிக்காதவங்க, நீங்க சொல்றத சரி சரின்னு மண்டைய ஆட்டுவாங்க. நான் ஆட்டணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. ஆரம்பத்துல இருந்தே நான் வேலை பாக்குறேன்னு தெரிஞ்சுதானே என்ன கட்டிக்கிட்டாரு. இப்ப என்ன நடிக்க கூடாது, அங்க போக கூடாது, இங்க போக கூடாதுன்னு டார்ச்சர் பண்றாரு. இங்க பாருடா, ஆரம்பத்திலேயே இது நம்ம குடும்பத்துக்கு சரிப்படாதுன்னு சொன்னேன், நீ கேட்கல. நடிக்க போனியா, அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். உன் டைரக்டர் வேலையை விட்டுட்டு அங்க போய் அவளை கட்டிக்கிட்டு வந்த. சரி, ஓ இஷ்டத்துக்கு நாம குறுக்க நிக்க கூடாது, பசங்க விருப்பம் தான் நம்ம விருப்பம் அப்படின்னு நினைச்சி நானும் சரின்னு விட்டுட்டேன். இப்ப எப்படி பேசுறா பார்த்தல? குழந்தை பெத்துக்க மாட்டாளாம் மகாராணி. உண்டான குழந்தைய யாருக்கும் தெரியாம கலைச்சிட்டு வந்திருக்கா. என்ன பண்ணணுமோ நீயே பண்ணு. இதுக்கு மேல இவகிட்ட பேசினா எங்க கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போயிரும். சுப்புலட்சுமிக்கு அக்காவா இருப்பா போல, வேற என்னத்த சொல்ற? வாங்கத்த, வா காயத்ரி, நீ எதுக்கு இங்க நிக்கிற? உன்னை கண்டாலே யாருக்கும் பிடிக்க மாட்டேக்கு. நீ நல்லது சொன்னாலும் எல்லாருக்கும் தப்பா தான் தெரியுது. வாமா. ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எங்க அம்மாவை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற? ஏய் நான் உன் புருஷன், என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். நீ என்கிட்ட கேட்காம குழந்தைய இப்படி அபார்ட் பண்ணிட்டு வந்திருக்க. ஏய் அறிவு இருக்கா? ஒரு உயிரை கொல்லதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அந்த உரிமைய உனக்கு யாரு கொடுத்தா? இங்க பாரு, உன் புருஷன் கிருசங்கிற அதிகாரத்தெல்லாம் உன்னோட வச்சுக்க. இங்க பாரு, நான் ராம் கூட சேர்ந்து அடுத்த சீரீஸ்ல நடிக்கத்தான் போறேன். எப்ப நீ எனக்கு கால் ஷீட் கொடுக்கலையோ அப்புறம் உனக்கு எனக்கும் எதுவும் கிடையாது. இங்க பாரு, உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹாஸ்டல், அவ்வளவுதான். சீ சனியன, உன்னை போய் கெட்டின பாரு. என்ன சொல்லணும்? எதையாவது பண்ணி தோழ. இனி என் மூஞ்சிலே முழிக்காத. அம்மா, நீ போன் எடுக்க இம்பிட்டு நேரமா? அம்மா, உனக்கு விஷயம் தெரியுமா? என்னடி சொன்னதானே தெரியும், ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. அதை ஏமா கேக்குற? எனக்கு ஏத்த மாதிரி இந்த வீட்ல ஒருத்தி இருக்கா. அம்மா, யாருன்னு சொல்லு பாப்போம். யாரா இருக்கும்? அந்த முத்தழகு கிடையாது, அவ இருக்க மாட்டாள. அவ உன்ட்ட மல்லிக்கல நிப்பா. அப்புறம் யாரா இருக்கும்? அந்த டாக்டர் குரங்கி, அவளும் இருக்காது. ஏடி யார சொல்லுதே? அந்த கடைசில ஒரு சீரியல் கறி கிடக்காளே, சிலுப்பா, அவளா? அந்த சிலுப்பட்டையவா சொல்லுதே? அம்மா சூப்பர்மா. உனக்கு பக்கத்துல மட்டும் நீ இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை கட்டி பிடிச்சி ஒரு உம்மா கொடுத்துருப்பேன். அம்மா சரியா சொன்னேன், அவதாமா. அவ என்ன பண்ணா தெரியுமா? அம்மா புள்ளைய போய் கலைச்சிட்டு வந்துட்டாமா. இந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காவோ. சொன்னதே நான் தானே. நெட்டி சொல்ற? என்ன சொல்ற? நீ தான் சொன்னியா? என்ன சொன்ன? சிலுப்பா, என்ன சிலுப்பா, ஏதோ யோசனையா இருக்க போல. என்னக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இவரு எனக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாரு, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏ சில்பா, நீ வேற மாசமா இருக்க, எப்படி உனக்கு சான்ஸ் கொடுப்பான்? நீ மாசமா இருக்கறனால தான் உனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டான், இல்லனா கொடுத்திருப்பான். இல்லக்கா, முன்னாடியே எனக்கு சான்ஸ் தர மாட்டேன்ட்டாரு. இந்த சீரீஸ்ல நீ நடிச்சா சரிப்படாது அப்படின்னு வேற ஒருத்தைய நடிக்க வச்சுட்டாருக்கா. ஐயோ அறிவு கட்டவளே, நீ மாசமா இருந்தனா உன்னை நடிக்க வைக்க முடியாது. அதெல்லாம் யோசிச்சுதான் உன்னை அவன் மாசமாக்கி இருக்கான். ஏன் தெரியுமா? நீ மாசமாயிட்டனா இனிமே சீரீஸ்ல நடிக்க மாட்டே,
வீட்ல இருந்து என்ன மாதிரி மாங்கு மாங்குன்னு வேலை செய்வனுதான் உனக்கு அவன் சான்ஸ் கொடுக்காம அப்புறமா உன்னை கன்சீவ் ஆக்கி வீட்லயே உட்கார வச்சிருக்கான். இனி நீ அம்மா வாயிட்ட எப்படி நடிக்க முடியும்? வயிறு வேற இன்னும் கொஞ்ச நாள்ல வீங்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இன்னும் போட முடியாது. எங்களை மாதிரி சேலையை கட்டிட்டு வீட்டுக்குள்ளேயே தான் நீ கிடக்கணும். அதுக்கு தான் அவன் இப்படி பண்ணியிருக்கான். என்னக்கா சொல்றீங்க? அப்ப இத பிளான் பண்ணி தான் அவர் பண்ணியிருக்காரா? ஐயோ கூறுகட்ட சில்பா, இது எல்லாமே அத்தைக்காரியோட பிளான். அவதான் இப்படி சொல்லி கொடுத்து சீரியல் காரிய கட்டிட்டு வந்திருக்கியே. இனியும் அவ இப்படியே இருந்தான்னு வச்சுக்க, பிறகு சீரியஸ்ல நடிக்கன்னு சொல்லிட்டு கண்டவனையும் கட்டி பிடிச்சி நடிப்பா. அதனால இது நம்ம குடும்பத்துக்கு சரிப்படாது. ஒழுங்கா அவளை 2 பிள்ளைகளுக்கு அம்மா வாக்கிரு. அப்புறம் அவளுக்கு நேரமே கிடைக்காது, இங்கேயே இருந்துக்கிடுவா, நடிக்க மாட்டா அப்படின்னு சொல்லியிருக்கா. அதை கேட்டுதான் இந்த அறிவு கட்டவன் சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆரம்ப காலத்துல அவ என்ன சொன்னா, உன்னை கல்யாணம் பண்ணும்போது நீ உன் இஷ்டத்துக்கு நடி, நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொன்னானா இல்லையா? இப்போ உன்னை குழந்தை உண்டாவை வச்சுட்டா நீ ஏன் நடிக்க மாட்டேன்னு தான் இந்த வேலையை பார்த்துருக்கான். நீயும் எங்களை மாதிரி குண்டாயிருவ, அப்புறம் உன்னாலையும் நடிக்க முடியாதுன்னு தான் இந்த வேலையை செஞ்சிருக்காவோ. எல்லாரும் இந்த வீட்டுல உனக்கு எதிராக சதி பண்ணியிருக்காவோ. நிஜமாவாக்கா சொல்றீங்க? இப்ப நான் என்னக்கா பண்றது? எனக்கு நடிக்கணும். எனக்கு நடிப்பை தவிர வேற எதுவும் முக்கியம் கிடையாது. அவ எப்படி உனக்கு தெரியாம உன்னை அம்மா வாக்குனாவளோ, நீயும் அவ யாருக்கும் தெரியாம உன் ஓல காதும் வச்ச மாதிரி போய் குழந்தைய கலைச்சிட்டு வந்துரு. அப்புறம் உன்னைய யாரும் தடுக்க முடியாது. உன் அழகும் அப்படியே இருக்கும், நீயும் நடிக்கலாம். 3 month ஆயிட்டேக்கா. 4 month ஸ்டார்ட் ஆக போதே. இப்ப அபார்ட் பண்ணுவாங்களா? ஐயோ கூறுகட்ட கூவ, என்ன நீ 5 மாசத்துல கூட பிள்ளைய கலைக்கிறவா இருக்கத்தான் செய்தா. இங்க பாரு, நான் தான் சொல்லி உன்னைய தூண்டி விட்டேன்னு சொல்லாதப்பா. எனக்கு தெரியாது. இது நீனா என்கிட்ட கேட்டதுனால தான் நான் சொல்றேன். எனக்கு என்ன வந்துச்சு? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருப்பேன். நான் யாருக்கும் இப்படியெல்லாம் எதுவும் சொல்லி கொடுக்கறது இல்ல. எனக்கு தேவை, நான் என் பொழப்ப பாக்குறதே பெரும்பாடா இருக்கு. என் புருஷன் என்ன வந்து பாருங்கிறாரு. எனக்கு இதெல்லாம் தேவையா? நான் உண்மையே சொன்னேன். நான் இருந்தா அப்படித்தான் பண்ணியிருப்பேன்னு சொல்ல வந்தேன். நீ பெத்துக்கிறதும் ஓ இஷ்டம். உன் தனிப்பட்ட விருப்பத்துல நான் தலையிட மாட்டேன் சில்பா. நீங்க சொல்றது சரிதான்க்கா. இவரு பிளான் பண்ணி தான் இந்த வேலையை பார்த்திருக்காரு. ஐயோ சில்பா, எனக்கு எதுக்கு வம்பு? ஏற்கனவே எங்க மாமியார் கறிக்கு நீ கண்டாலே ஆகாது. ஓ இஷ்டம். நான் போய் வேலையை பாக்குறேன். எனக்கு நிறைய வேலை கிடக்கு. வரேன். சொல்லு. எல்லாம் நான் போட்ட விதை. இப்ப தெரியுதா? இந்த சுப்புலட்சுமியை பகைச்சுக்கிட்டா என்ன நடக்கும்? இந்த குடும்பம் நாசமா தான் போகும். நானும் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. சரி, ஏதோ ஒரு கோபத்துல புலம்புதா, நம்ம தூண்டி விடுவோன்னு தூண்டி விட்டேன். பார்த்தா இப்ப பத்தி எரியுதுல்ல. டி, நீ ஏன் மவனே நிரூபிச்சிட்ட. கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லட்டி. நீ ஏன் மவதான். அட பாமா, பின்ன நீ 8 அடி பாஞ்சா நான் 16 அடி பாய மாட்டேனா என்ன? இப்போ அது எல்லாருக்கும் இந்த சுப்புலட்சுமி யாருன்னு புரிய வரும். எம்மா, இனிதான் வேடிக்கை நிறைய இருக்கு. ஒன்னொன்னா பார்த்துட்டு கண்குளிர நல்லா பார்த்து உனக்கு சொல்றேன். ஐயோ ஐயோ, கேட்கும் போதே இவ்வளவு நல்லா இருக்கே. இதெல்லாம் நேர்ல பார்க்க முடியலையேன்னு தாண்டி வருத்தமா இருக்கு. அதுக்கு என்ன, இனி உனக்கு வீடியோ எடுத்து அனுப்புறேன், நீ பார்த்து ரசி. சரியா? சரிடி. ஓ புருஷனுக்கு மூக்குல வேத்துரும் வந்துட போறான். இன்னொரு நாள் போன போடு. சரியா? ஆமாமா, நானும் வைக்கேன். ஒண்ணுமே தெரியாத மாதிரி இன்னும் என்ன நடக்குன்னு போய் பார்க்கணும். வரட்டா? சரிடி, ஜாக்கிரதையா இரு. நான் பாத்துக்கிறேம்மா, வை. இன்னைக்கு யாருக்கு ஹாப்பி பர்த்டே? இன்னைக்கு நம்ம சகோதரர் செல்வம் அவங்களுடைய பிறந்த நாள். அவங்களுக்காக நாம எல்லாரும் வாழ்த்து சொல்வோம். பிரியாச்சி, எதுக்கு 2 கேக் வச்சிருக்கீங்க? அதுவா, அந்த கேக்கு நம்ம சேனல் சார்பா, இது நம்ம எல்லாரோடைய சார்பாவும் அந்த அண்ணனுக்கு நாம வாழ்த்து சொல்றோம். சரியா? ஓகே. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு மை அங்கிள். ஹாப்பி பர்த்டே டு யூ.
செல்வம் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்பவர்கள் மனைவி தமிழரசி, அண்ணி பாண்டீஸ்வரி, மகள் பரமி, பாக்கியா. செல்வம் அங்கிள், உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மை டியர் அங்கிள், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. அன்பு சகோதரர் செல்வம் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அருமை மாமா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அன்பு சகோதரர் செல்வம் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை எங்கள் சார்பாகவும் திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாகவும் மனைவி தமிழரசி, அண்ணி பாண்டீஸ்வரி, மகள் பரமி, பாக்கியா சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சகோதரர் செல்வம். இன்னைக்கு யாரெல்லாம் கமெண்ட் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஹாய் செல்வம், தமிழ் செல்வம். ஹாய் குக்கன் டேஸ்ட் தமிழ், லைக் நைஸ் எபிசோட், another big problem Silfa, very interesting story, great sharing sister அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. Thank you so much sister. Hi Chandra Vijayendran, today episode very nice, excellent video, beautiful story, great sharing, வேற லெவல், சூப்பரா இருக்கு, have a great day sister அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்காங்க. Thank you so much sister. ஹாய் குக் வித் மீனா, வெரி நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. Thank you so much. ஓடிப்பட்டி அம்மா சமையல், வெரி நைஸ், டுடே எபிசோட் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. Thank you so much ஆன்ட்டி. Hi daily food encounter support, beautiful story presented அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. Thank you. ஹாய் ராமு சமையல், சூப்பர், வெரி நைஸ் ஃப்ரெண்ட், இன்ட்ரெஸ்டிங் வீடியோ ஃப்ரெண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. Thank you so much அக்கா. ஹாய் அன்னை சமையல் ஆன்ட்டி, டுடே சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. Thank you so much ஆன்ட்டி. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சில்பா செஞ்சது தப்பு, குழந்தை இல்லைன்னு எத்தனை பேர் தவம் இருக்கிறாங்க, குழந்தையை கலைச்சிட்டு இருக்கிறாள், இதனால் குடும்பத்தில் எத்தனை பிரச்சனை வரப்போகுதுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உண்மைதான்க்கா. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. Hi foodie கும்பகோணம், very nice episode, thanks for sharing அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. Thank you so much sister. மேத் ஹோஸ்ட், பியூட்டிஃபுல், அவுட்ஸ்டாண்டிங் மேத் ஹோஸ்ட், பிக் லைக் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். ஹாய் தமிழ் பிரேவி, மிகவும் சுவாரஸ்யமான கார்ட்டூன் கதை, நல்ல பதிவுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். Hi லாவண்யா மியூசிக், வீடியோ சூப்பர்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. Thank you so much. ஹாய் ஆர்கானிக் ஹெல்த்தி ஆன்ட்டி, 48 லைக் நைஸ் ஷேரிங் சிஸ்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஒஸ்மோ 3 சேனல், சுவாரஸ்யமான மற்றும் பொழுதுபோக்கு கார்ட்டூன் கதைன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். Hi மதுரை அம்மாச்சி சேனல், ஐயோ பாவம், குட் ஸ்டோரி அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. Thank you so much. ஹாய் ரெவர் ரங்கோலி ஆன்ட்டி, 55 லைக் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் தீபாஸ் டீ டைம், வெரி நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். Hi பவானி vlogs, very nice அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. Thank you so much. ஹாய் முருகன் அங்கிள், சுப்புலட்சுமி அடி வெளுத்து வாங்கு செய்ய வேலை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் கமலா தேவி சிஸ்டர், நியூ சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர், வீடியோ சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு வீடியோ. கமலா தேவி ஸ்ரீலங்கான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். Hi Soma and Rasmi's kitchen, 62 likes, so beautiful story friend அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. Thank you so much.